வீடியோவில் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸில் ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் வந்து பார்க்கலாம். கேன்டிலீவர் யூடிஎல். ஓகே, யூடிஎல் இருக்குது 2 mm ஃப்ரம் த ஃப்ரீ எண்டு. அப்போ ஃப்ரீ எண்டிலிருந்து இதுதான் ஃப்ரீ எண்டு, இது ஃபிக்ஸட் எண்டு. ஓகே, இது ஃபிக்ஸடு, இது ஃப்ரீ எண்டு. ஓகே, ஃப்ரீ எண்ட்லேருந்து 2 mm 2 மீட்டர் வரைக்கும் இதாக இருக்குது, ஆக்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 மீட்டர் அப்படின்ட்டு இருக்காங்க. 1 மீட்டர் இது இவ்வளோ அர்த்தம். ஓகே, கேன்டிலீவர் பீமில் பாயிண்ட் லோட் வச்சு நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸாக சம் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டாங்க. இப்போ நம்ம யூடிஎல் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட், இந்த மாதிரி ஸ்ப்ரிங் மாதிரி லோடு ஆக்ட் ஆகிட்டோம்னா ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு லோடு விட்டு டிஸ்டன்ஸு எக்ஸுக்கு மேலே 0, எக்ஸுக்கு மேலே லென்த்து, டோட்டல் லென்த்து. ஓகே, அடுத்து பெண்டிங் மூமெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா -W எக்ஸு ஸ்கொயர் பை என்னது 2. ஓகே, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0, எக்ஸ் ஈக்குவல் டு என்னது எல். ஓகே, ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா, இந்த இடத்துல ஃபார்முலா என்ன, நமக்கு லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸ். இந்த இடத்துல எனக்கு லோடு இல்லை, டிஸ்டன்ஸும் இல்லை. இப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் 0, ஷியர் ஃபோர்ஸ் அட் பி இந்த இடத்துல கண்டுபிடிக்கணும். லோடு என்னது 2, டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2, அப்போ என்னது 4. ஓகே, இதுக்கும் இடையில தேர் இஸ் நோ லோடு ஆக்டிங் ஆன் இட். ஸோ பியில் என்ன லோடு இருக்கோ அதே லோடு தான் என்னது ஏக்கும் போட்டுக்கணும். ப்ளஸ்னா ப்ளஸ், நெகட்டிவ்னா நெகட்டிவ் என்ன பண்ணிக்கணும் போட்டுக்கணும். ஓகே, இது வந்து முடிஞ்சிச்சு ஷியர் ஃபோர்ஸ் கேல்குலேஷன். பெண்டிங் மொமெண்ட் கேல்குலேஷன் ஃபார்முலா என்னது -W எக்ஸ் ஸ்கொயர் பை 2. எக்ஸ் ஸ்கொயருக்கு ஷியர் ஃபோர்ஸ் அட் சி, இந்த இடத்துல லோடும் இல்லை, டிஸ்டன்ஸும் இல்லை. அப்போது பெண்டிங் மூமெண்ட் அட் சி இஸ் ஈக்குவல் டு 0. பெண்டிங் மூமெண்ட் அட் பி கேட்டிருக்காங்க அப்படின்னு நமக்கு ஃபார்முலா என்ன தெரியும், -W எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2. அப்போ இங்கே என்ன லோடு ஆக்ட் ஆகுது, -2 இன்ட்டு எக்ஸோட டிஸ்டன்ஸ் எவ்வளவு 2 ஸ்கொயர் பை என்னது 2. அப்போது அடித்து கொடுத்தா என்னது -4 கிலோ நியூட்டன் மீட்டர். ஏன் அப்படின்னு போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, டபிள்யூட இது என்னது நியூட்டன், கிலோ நியூட்டனில் தான் இந்த வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வேல்யூ கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ என்னது மீட்டர், கிலோ நியூட்டன் என்னது மீட்டர். ஓகே, இது பெண்டிங் மூமெண்ட் அட் என்னது பி. பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ என்ன வரும், பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். பெண்டிங் மூமெண்ட் அட் ஏ கால்குலேட் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கால்குலேட் பண்ணணும். இதுக்கு ஃபார்முலா நமக்கு என்ன தெரியும், -W எக்ஸ் ஸ்கொயர் என்னது 2ன்னு தெரியும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் ஏக்கு போடும்போது இந்த இடத்துக்கு இடையில் இருக்கிற டிஸ்டன்ஸை மட்டும் என்ன பண்ணால் ஆட் பண்ணணும். இப்போ -Wயோட வேல்யூ என்னது 2 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது 2 ஸ்கொயர் பை என்னது 2. இந்த இடத்துக்கு மட்டும் நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, 2 ஸ்கொயர் பை 2 ப்ளஸ்ஸு 1 ப்ளஸ்ஸு அந்த டிஸ்டன்ஸில் பாதி. இப்போ என்னது 2/2. புரியுதா, 2/2 தெளிவாக புரிஞ்சு சொல்கிறேன். -W எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறதுனால 2 ஸ்கொயர் போட்டாச்சு. இதையும் அடித்து கொடுத்தோம் அப்படின்னா -4 இருக்கும். இந்த இதுக்கு ஒரு 2/2 இருக்கும். ஓகே, ஏன்னா என்ன ஃபார்முலா, -x இன்ட்டு -W இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு x/2ன்னு இருக்கும். அதை தான் நம்ம எப்படி எழுதிருக்கோம்னா -W எக்ஸ் ஸ்கொயர் பை 2. -W போட்டாச்சு, எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2 போட்டாச்சு. இந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் கவர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அந்த டிஸ்டன்ஸ் 1 பை என்னது இந்த 2/2. புரியுதா, இந்த இடம் கொஞ்சம் புரியாமல் இருக்கும், திருப்பி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். -W எக்ஸ் ஸ்கொயர் பை என்னது 2. ஓகே, -W எக்ஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா டக்குன்னு வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் ப்ளேஸ் பண்ணலாம். இல்லைன்னா இப்படி நான் பிரித்து எழுதுறேன், எக்ஸ் இன்ட்டு x/2ன்னு எழுதிக்கிறேன். ஓகே, -W இன்ட்டு எக்ஸோட இடத்துல இதோட வேல்யூ 2, இதோட வேல்யூ என்னது 2. இந்த x/2ங்கிறது இதுக்கூடைய வேல்யூ, அந்த டிஸ்டன்ஸோட வேல்யூ ப்ளஸ் என்ன இருக்குது, ஒரு மீட்டர் இருக்குது, அந்த 1 மீட்டரை ஆட் பண்ணணும்ப்பா. இந்த x/2க்கு பதிலாக இப்படி ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்கப்பா. ஓகே, இந்த x/2க்கு பதிலாக அந்த 1 மீட்டரை ஆட் பண்ணுறேன், ப்ளஸ் என்னது ஒரு 2/2. ஓகே, இந்த 1 மீட்டர் அப்படிங்கிறது அடிஷ்னல், இந்த 2/2 அப்படிங்கிறது ஃபார்முலா உள்ளது என்னது x/2 தான் இந்த இது. ஓகே, அப்போ -4 1 ப்ளஸ் என்னது 1. அப்போ -4 இன்ட்டு 2 போட்டோன்னா மைனஸ் என்னது 8. இதை தான் இப்படி நம்ம ஸ்பிட் அப் பண்ணி எழுதியிருக்கோம். ஓகே, வேல்யூஸை ப்ளேஸ் பண்ணலாம். ஷியர் ஃபோர்ஸ் அட் சி இஸ் ஈக்குவல் என்னது 0, ஷியர் ஃபோர்ஸ் அட் பி என்னது இதோட ஆக்சிஸ் ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ் 0, இதுக்கு மேலேனா பாசிட்டிவ், கீழேனா என்னது நெகட்டிவ். இது 4ன்னா இது என்னது 4. ஓகே, அந்த யூடிஎலுக்கு மட்டும் என்ன பண்ணணும், ஸ்ட்ரைட் லைன் வச்சா ஜாயின் பண்ணணும். ஷியர் ஃபோர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரைட் லைன். ஓகே, ஸ்ட்ரைட் லைன் வச்சா ஜாயின் பண்ணணும். பெண்டிங் மூமெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஷியர் ஃபோர்ஸ் அட் சி கிடையாது, ஷியர் ஃபோர்ஸ் அட் பி எவ்வளோ வந்துருது -4. ஓகே, -4னா இது 0னா இது கீழே வரும்போது -4 கிலோ நியூட்டன் மீட்டர். ஏக்கு வரும்போது என்னது
-8 kN ஏக்கு கீழே போட்டாச்சு. ஓகே, இந்த இடத்த மட்டும் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா கேர்வியாக ஜாயின் பண்ணும். ஏன்னா அங்கே என்ன லோடு ஆக்ட் ஆகிட்டு இருக்குது, யூடிஎல் ஆக்ட் ஆகிட்டுன்னா கேர்வியாக ஜாயின் பண்ணும். இதை என்ன பண்ணும், ஸ்ட்ரெயிட் லைனில் ஜாயின் பண்ணும். புரிஞ்சுதா? இந்த இடம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சம் ஈஸி. -WX² தான் வேல்யூ, -W × X. இந்த x/2க்கு பதிலாக இந்த 2/2 போட்டுக்கலாம். எக்ஸ்ட்ராவாக ஒரு 1 மீட்டர் இந்த சம்மில் இருக்கிறதுனால அந்த 1 மட்டும் என்ன பண்ணிக்கிறேன், ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இது வந்து என்டையராக யூடிஎல் ஆக்ட் ஆகுது, 2 kN இருக்குது. ஓகே, அப்போ ஷியர் ஃபோர்ஸ் அட் பி என்னது 2 kN மட்டும். அடுத்து ஷியர் ஃபோர்ஸ் அட் ஏ கேட்டிருக்காங்க அப்படின்னா இது இன்ட்டு இது. ஏன்னா நமக்கு ஷியர் ஃபோர்ஸ் கண்டிப்பாக ஃபார்மா எழுது லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு. லோடு எழுது 3 × 3 அப்போ 9 மட்டும் விட்டுறக்கூடாது. ப்ளஸ் என்னது இந்த 2வையும் ஆட் பண்ணணும். ஏன்னா 2 = இது 11 எல்லாமே கிலோமீட்டர் தான். இதுவும் என்னது தான் கிலோமீட்டர் தான். அப்போ பிக்கு என்னது 2 kN பாயிண்ட் வச்சிடலாம். ஏன்னா இது 0 ஆக்சிஸ் 0 லைனு. இதை நான் ட்ரா பண்ணுறது எப்படிங்கிறது ப்ரீவியஸாக ஒரு வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணியிருப்பேன், அதை பார்த்துக்கோங்க. 2 kN. அடுத்து இது எவ்வளவு, ஏ எவ்வளவு, 11 kN. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெண்டிங் மூமெண்ட் அட்டு பி பாயிண்டில் இன்னுமே இல்லை 0. ஏன்னா WX² 2. ஏன்னா கேன்டிலிவர் பீமில் யூடிஎலுக்குன்னு இந்த ஃபார்முலா தான். ஓகே, டிஸ்டன்ஸே இல்லைனாலுமே என்னது தான் 0 தான். பெண்டிங் மூமெண்ட் அட் ஏக்கு மட்டும் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். வேல்யூஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், -W × X² 2. நடுவில் எந்த விதமான டிஸ்டன்ஸுமே எனக்கு என்னது இல்லை. ஆனால் இந்த லோடு இந்த தூரத்தை கடக்கிறதே என்ன பண்ணணும், கால்குலேட் பண்ணணும். -WX² 2 -WX² 2. ஓகே, இது வந்து என்ன லோடுக்கு, யூடிஎலுக்கு. பாயிண்ட் லோடுக்கு என்னது, லோடு இன்ட்டு என்னது டிஸ்டன்ஸ். ஓகே, இது டவுன்வர்ட் பார்க்க இருக்கிறனால நெகட்டிவ். அப்போ நெகட்டிவ் பாயிண்ட் லோடு எவ்வளவு, -2 இன்ட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கடக்க போகுது 3 ப்ளஸ் யூடிஎலுக்கு என்னது -3. லோடோட வேல்யூ யூடிஎல் எவ்வளவு 3 இன்ட்டு X² போது டோட்டல் டிஸ்டன்ஸு 3 × 3 என்னது 2. ஓகே, இப்போ -6 9 9 3 7 27 -27 என்னது 2 -12 -27 என்னது 2 -39 என்னது 2. புரியுதா? -19.5. இந்த -19.5 கீழே போட்டு கேர்வியாக ஜாயின் பண்ணணும். ஏன், யூடிஎல் இருந்தால் என்னது கேர்வியாக ஜாயின் பண்ணணும். இது 0 ஆக்சிஸ், இதில் இது தெளிவாக புரிஞ்சுதா? ஏன்னா இதில் 2 லோடு ஆக்ட் ஆகிறதுனால 2 லோடு ஆக்ட் ஆகிறதுனால பாயிண்ட் லோடுகள் வேல்யூவை லோடு இன்ட்டு டிஸ்டன்ஸு மைனஸு. ஏன்னா டவுன்வர்ட் இருக்கிறது மைனஸ் லோடு, -2 இன்ட்டு இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு 3 மீட்ரு ப்ளஸ் யூடிஎலுக்கு ஃபார்முலா -WX² 2 -Wக்கு பதிலாக 3 kN போட்டாச்சு. X² X × X பை என்னது 2 போட்டாச்சு. இதை தனியாக சால்வ் பண்ணணும். இதை பண்ணால் -6, இதை பண்ணால் -27 போய்ட்டு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -39.5. ஓகே, இதில் வந்து யூடிஎல் வச்சு சால்வ் பண்ணுறது ப்ளஸ் என்னது பாயிண்ட் லோடு வச்சு நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக பல வீடியோஸ் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. பாய்.